சிட்டி சேனல். இன்றைக்கி ஒன் பாட் தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். குக்கரில் அப்படியே செஞ்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட். அதுக்கு தக்காளியை நான் சுட்டு அந்த மிக்சியில் அரைச்சி செஞ்சேன். தக்காளி சுட்டு செய்யும்போது நல்ல வைப்ரண்ட் கலரில் இருக்குது தக்காளி சாதம். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தக்காளி சாதத்துக்கு ரொம்ப மசாலா பொருள்லாம் தேவையில்லை. 200 கிராம் சாப்பாட்டு அரிசிக்கு 200 கிராம் தக்காளி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 தக்காளியை அடுப்பில் வாட்டிக்கிறேன். 1/4 கிலோ வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சுட்ட தக்காளி பழத்தோட கருப்பு தோலெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கூழாக்கி எடுத்துக்கிறேன். தக்காளியை பச்சையாக போட்டு கூட அரைக்கலாம். ஆனால் சுட்டு போடும்போது கொஞ்சம் வாசனையும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. 3 தக்காளியில் 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கிறேன். மீதம் இருக்கிற ஒரு தக்காளியில் அந்த காம்பு பகுதியை அரிஞ்சு எடுத்து கீழே போட்டுடணும். ஏன்னா அது சீக்கிரம் வேகாது. அதையும் நறுக்கி வச்சுக்கிறேன். பொன்னி புழுங்கல் அரிசி அது 1 கப்பு எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இதை கழுவிட்டு 2.5 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த தக்காளி சாதத்துக்கு நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். அதோடு கொஞ்சமாக நெய்யும் யூஸ் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போடுறேன். ரொம்ப போட்டால் பிரியாணி வாசனை வந்துடும். அதில் கொஞ்சம் சீரகம் போடுறேன். சோம்பு ஒரு அரை டீஸ்பூனும் போட்டு நல்லா வெடிக்க விட்றேன். நல்லா வெடித்த உடனே ஒரு 1/4 கிலோ வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ரொம்ப எண்ணெயெல்லாம் நான் உபயோகப்படுத்தலை. நல்லெண்ணெய்யும் நெய்யும் சேர்ந்தால் நல்ல காம்பினேஷன், வாசனையாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இது எல்லாமே அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கும் போது வாசனையும் நல்லாயிருக்கும், காரமும் கொஞ்சம் கம்மியாக தெரியும். இதில் அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுட்டு அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் போடுறேன். இதை ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் ஊற்றிடலாம். சுட்ட தக்காளிக்கு ஒரு தனியான வாசனை இருக்கும். பச்சை தக்காளிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் வாசனையிலையும் டேஸ்ட்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதையும் போட்டு ஒரு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதில் ஊற வச்ச அரிசியும் போட்டு 2 விசில் விட்டு சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிடுறேன். மைல்டு ஃப்ளேவரில் வைப்ரண்ட் கலரில் ஒரு தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. இது ஒரு சிம்பிளான தக்காளி சாதம். இதுக்கு தயிர் பச்சடி, ஊறுகாய் எது வச்சாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.